வணக்கம். நம்ம பாண்ட்ஸ் பற்றி 2 வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் ட்ரெஷரி பில்ஸ் இல்லைன்னா டி பில்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னால் என்ன, டி பில்ஸ்னால் என்னன்றதை போன வீடியோவில் பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர், எப்படி டி பில்ஸ் நமக்கு அலோகேட் ஆகுது அப்படின்னு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வழியாகவே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை நாம் பேங்க் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணி எது நல்லது அப்படின்னு பார்த்தோம். ஜீரோதா சார்ஜஸ் பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கு வீடியோவில் ஜீரோதா வழியாக எப்படி T-bills மற்றும் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஜீரோதாவோட சார்ஜஸை பற்றி மறுபடியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தந்துட்டுருக்கிற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ எதுன்னா பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். சரிங்க, இன்றைக்கி வீடியோவில் T-bills அல்லது கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஜீரோதா வழியாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி T-billsனால் என்ன, பாண்ட்ஸ்னால் என்ன, எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, ஆர்பிஐயோட ஆக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன, பேங்க் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணி எது பெட்டர்ன்றதை பார்த்த வீடியோஸ் மக்கள் பார்க்கலன்னா நீங்கள் பார்க்குறதுக்காக அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ஜீரோதா வழியாக எப்படி T-bills மற்றும் பாண்ட்ஸை வாங்கலான்றதை பற்றி தான். ஸோ முதல்ல நீங்கள் ஜீரோதாவில் காயின் ஒரு ஆப் இருக்குது. அந்த காயின் ஆப்புக்கு தான் லாகின் பண்ணணும். ஸோ காயின் ஆப் தான் ஜீரோதாவோட மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கக்கூடிய ஒரு ஆப். அதே இடத்துல தான் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ஜீரோதா வச்சுருக்காங்க. ஸோ காயின் ஆப்பை நீங்கள் டைரெக்டாக காயின் வழியாகவும் லாகின் பண்ணலாம். இல்லைன்னா கைட் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப் அவங்களது. அந்த கைட் ஆப் வழியாக லாகின் பண்ணி அங்கே டாப் ரைட் சைட் கார்னரில் உங்கள் ஜீரோதா ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதாவோட அனைத்து ஆப்ஸும் தெரியும். இதில் காயின் ஒரு ஆப் இருக்குது, அதை தான் கிளிக் பண்ணோம். காயின் ஆப் உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஜீரோதா சப்போர்ட்டை ரீச் அவுட் பண்ணுங்கள். அந்த ஆப் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும்படி ரிக்வெஸ்ட் கேளுங்க. ஸோ காயின் ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா காயின் ஆப்போட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜிசெக் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஜிசெக் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வர இடத்துல இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு பேனர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை முதல் தடவை இந்த பேஜுக்கு வரீங்க அப்படின்னா அவங்க சில அப்ரூவல்ஸ் கேட்குறாங்க. ஜீரோதா உங்கள் சார்பாக ஜீரோதா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ரிக்வெஸ்ட்டு தான். அதை படித்து பார்த்து அப்ரூவல் கொடுங்க. ஃபஸ்ட்டு டைம் வரும்போது மட்டும்தான் அதை கேட்குறாங்க. அது அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் வர பேஜ் தான் இது. இந்த பேஜில் இன்வெஸ்ட் நவுன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பேஜில் தான் நாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற அன்னைக்கு ஆர்பிஐ எந்த T-bills மற்றும் பாண்ட்ஸை விற்கலை. அதனால தான் இங்கே எம்டியாக இருக்குது. சப்போஸ் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன T-bills விற்கிறாங்க, என்ன பாண்ட்ஸ் விற்கிறாங்கன்றது வரும். நாம் இங்கே சூஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா, நம்ம கட்டக்கூடிய காசு ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன T-bills சூஸ் பண்ண போகிறீங்க, 91 டேயா, 182 364 இல்லை என்ன பாண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றது சூஸ் பண்ணணும். அதோட மெச்சூரிட்டி டேட்டும் அங்கே டிஸ்பிளேக்கு வரும். எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்றது முக்கியம். அதை முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ யூனிட்ஸ். அதுக்கு உரிய காசை உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டும். ஆர்டர் பிளேஸ்ட் பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை காட்டும். இதுக்கு அப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜீரோதாவோட ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஜீரோதா பிளாக் செஞ்சுடுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் அலோகேஷன் நடக்கும். ஆர்பிஐயோட ஆக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ஆக்ஷன் அலோகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஜீரோதாவில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட்டட் அப்படின்னு வரும். இதுக்கு அப்புறம் அந்த எக்ஸஸாக எடுத்த அமௌண்ட்டை ஜீரோதா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம்.
இங்கே 2வது லைனில் இருக்கிறது அந்த ரீஃபண்டு தான். அப்புறம் சார்ஜஸ், அதாவது புரோக்கரேஜ் சார்ஜஸும் Zerodha முன்கூட்டியே எடுத்துடுறாங்க. அலோகேட் ஆன உடனே ரூ. 7.02 இது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். இதில் ரூ. 6 Zerodhaவோட புரோக்கரேஜ் ஃபார் எவ்ரி ₹10,000. ஒவ்வொரு ₹10,000க்கும் Zerodha வந்து ரூ. 6 சார்ஜ் பண்ணுறாங்க. மீதி ரூ. 1.02 டேக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஸோ மொத்தமாக ரூ. 7.02 ₹10,000. இதே நம்ம ₹20,000 யூனிட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. உபயோகமாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.